இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வணக்கம் வைத்தியன் யூடியூப் நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு தான். கூட மீன் எல்லா டாக்டர்ஸுமே சஜஸ்ட் பண்ணுறது, மட்டன் சிக்கன் சாப்பிட்றத விட மீன் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த மீன் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதுலேயும் இந்த மத்தி மீனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மத்தி மீன்கள் அதில் இருக்கிற அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்களான EPA, DHAயால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த 2 கொழுப்புகளும் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு அவசியமானவை ஆகும். நீங்கள் 3 அவுன்ஸ் சுமார் 21 கிராம் மத்தி மீன் சாப்பிட்டா உங்களுக்கு 1 கிராம் அளவு EPA, DHA கிடைக்குது அப்படின்னா பார்த்துங்களேன். அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தி மீன்களில் அதிக அளவு நல்ல கொழுப்புகள், அதாவது குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. புரதம், விட்டமின் B12 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால சுருக்கம் விழுவதை தடுப்பதற்கும் ஒளி வீசும் மாசு மறுவற்ற சருமம், ஸ்கின்னு நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு அடிக்கடி மீன் சாப்பிடக்கூடிய கடற்கரையோர பகுதி மக்களான இந்த பெங்காலிஸு, கேரளா பீப்புள் பாருங்கள், மினுமினுன்னு இருக்கும் அவங்களோட ஸ்கின்னு. ஸோ மத்தி மீன் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின்னு ரொம்ப ஷைனிங் கொடுக்கும். அதனால் மத்தி மீன் தவறாமல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால இதய நோய்கள் வருவதை தடுக்கிறதுக்கு மத்தி மீன் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இது பாதுகாக்குது. எப்பவுமே கால்சியம் நிறைஞ்ச உணவு, உடற்பயிற்சியுடன் கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சூரிய ஒளி உடலில் படுறது போன்றவை எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும். இந்த மீன்களில் கால்சியத்தை உறிஞ்சிக்கொள்ள தேவைப்படுற விட்டமின் D மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். இரத்த சிவப்பு அணுக்களுடைய அளவை இது அதிகரிக்கிறதுனால உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை இந்த மத்தி மீன் நம்ம உடம்புல கூட்டுது. சீரில்லாத மனநிலை, கவனக்குறைவு, களைப்பு மற்றும் நினைவுத்திறன் இழப்பு ஆகிய பாதிப்புகள் தொடர்பானது இந்த பெர்னிசியஸ் அனிமி அப்படின்ற ஒரு நோய். இது வராமல் தடுக்கிறதுக்கு மத்தி மீன் உதவுதான். மத்தி மீனில் விட்டமின் B12 எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாயிண்ட்டு மத்தி மீனை பற்றி. அதே மாதிரி அலர்ஜி, ஆஸ்துமா, ஆர்த்தரைட்டிஸு, மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கவங்க மத்தி மீன் சாப்பிட்டோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்களால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மீனை சமைக்கிற முறை. நம்ம இந்த மீனை சமைக்கிற முறை தான் அதில் இருக்கிற சத்தை நம்ம முழுசாக பயனடைய முடியும். கிரில் முறை, பேக்கிங் முறை, ஆயிலில் வேக வைக்கிற முறை, இந்த 3 முறைகள் மூலமாக மத்தி மீனை சமைக்கலாம். குறைவான எண்ணெயை ஊற்றி செஞ்சோம்னா பலன் அதிகமாக இருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறது, இந்த மீனையுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம எடை கூடுறதுக்கு இது காரணமாயிடும். பொதுவாக கடல் மீன்கள் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். ஏன்னா நுண்ணுயிர்களாலையும் உலோகங்களாலையும் அந்த மீன் கெட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் கருவுற்ற பெண்கள் முக்கியமாக மீன் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஸோ இந்த சொன்ன குறிப்புகளோடு மத்தி மீனை சமைச்சு சாப்பிட்டு அதனுடைய முழு பலனையும் நம்ம ஒவ்வொருத்தரும் அடைவோம். திரும்பவும் இன்னொரு பயனுள்ள தகவலோடு வைத்தியன் யூடியூப் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த டைம்லேயே உங்களுக்கு சேரும்.